ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்த வந்தோமோ அதுதான் இருந்துச்சு. ஃபீல் மூவியாக இருந்ததுனால இனிஷியலாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓல்டு சீனாக இருந்துச்சு. பட் கிராமத்துக்கு எடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர்ஸுமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்தலும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அருண் விஜய் வில்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சமுத்திரகனி அண்ட் பார்த்திபன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சத்யராஜ்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயின் வைஸ் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா அது ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான். ஸோ இந்த சாங்ஸாக இருக்கட்டும், இந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸோ இன்டர்வலில் பிஜிஎம் டிரான்ஸ்லேஷன்லாம் ஆகுது. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் அதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து அவர் மியூசிக் ப்ளஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து படத்தை எடுத்துகிட்டு போகுது. லேக்ல இருக்குது. பிகாஸ் இனிஷியல் 30 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் எமோஷனலாக போயிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டில் எமோஷனலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லுமே கொஞ்சம் ட்ராக் ஆகி தான் போகுது படம். பட் வந்து முடியும் போது ஒரு நல்ல ஓவர் ஆட்டம் வெளியே வர மாதிரி முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. எதிர்பார்த்தோம்னா ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நம்ம வெளியே வரும்போது வந்து கொஞ்சம் ஹோல் ஆட்டம் வெளியே வரலாம். அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் பெரிய ஸ்கோப் இல்லை. ஸோ அங்கங்கே தான் வராரு. லைக் இப்போ ரீசெண்டாக எல்லா படத்தையும் வர மாதிரி அங்கே தான் வராரு. பட் வந்து அவர் வச்சு தான் படமே ட்ராவல் ஆகும்போது ஸோ நல்லா இருக்குது. அவருக்கு ஸ்கோப் இருக்குது.